ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பண்டில்ஸ் வந்து தான் கைஸ். இதை பற்றி மட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய நிறைய ஈவெண்ட்ஸை தான் பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் வராங்க கைஸ். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பேக் பேக் தான் இருக்கிறதே வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கறதுமே நம்ம அடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கைஸ். கைஸ் போகலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இது வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஸ்பின் பண்ண போட்டிங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் கொடுங்க. இதுக்கிட்டே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒர்த்தான ஃபீமேல் பண்டில் வந்து இதுதான் வந்து. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒருத்துக்கு அது பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் இந்த பேக் பேக்கு. இதுவும் ஒருத்து ஃபீமேல் ஒன்று மேல் பண்டும் ஆஸ் யூஷுவல் எல்லா ஈவோ பண்டிலும் ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் இந்த ஒர்த்தினஸ்ன்னு ஒன்று இருக்குது. கடைசியாக தார் மாதிரி சொல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கால் பேக் ஈவெண்ட்டு. ஸோ இந்த கால் பேக் ஈவெண்ட்டை வரக்கூடிய இதை பற்றி தான் ஒன்றும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம யாருனே பேசியிருப்போம். நம்ம இருந்தாலும் நம்ம சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டும் வந்திருக்கும். நீங்கள் கேமுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா இன்றைக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்றைக்கி வந்துட்டு மேட்ச் கியூப் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில, ஒரு டாஸ்க் வந்து ஈஸியாக தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே 77 மினிட்ஸ், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் ப்ளே பண்ணாலே கிடைக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் கரெக்டாக நீ ஓஸ்டே ஃபில்லி கொடுத்த லாகின் பண்ணோன்னே கொடுக்கணும் கொடுத்துருக்கியா. நீ ஏன் ரேராக கொடுப்பேன்? அப்போவும் கூட இந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு மணி நேரம் விளாட்னா தான் தருவேன்னு சொல்லி தலைகீழாக என்னடா பண்ணுவேன் என்றாங்க அண்ணாயமா இது. ஸோ கைஸ், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன, இந்த நியூ மோட்ஸாக இருப்போ தான் இந்த FPF ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ் வந்து மூடுன்னு சொல்கிறாங்க. மோடு வந்து இன்றைக்கி வந்திருக்கும். நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி இது வந்து ரொம்ப லிமிட்டான டைம் கைஸ் மட்டும் தான் கைஸ் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, இந்த இது நீங்கள் இந்த மோடு வந்துட்டு இப்போ ஒரு லெவலில் நல்லா ரீச் ஆகிடுச்சு, நல்லா வந்து போச்சுன்னா இந்த இது வந்துடும். ஸோ அதாவது நம்ம சொன்ன மாதிரி இப்போ திருப்பி ரிமைன் பண்ண 7th அது ஒன்றுமே இல்லை. இந்த லெஸ்ஸஸ் மோட ஈவெண்ட் தாங்க. நம்ம கூட என்னமோ நினச்சிடும். நம்ம நேரத்து போன வீடியோ புலம்பியாச்சு. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து நாளைக்கு இந்த ஈவெண்ட் தாங்க வரும். நெக்ஸ்ட் என்னதுன்னா, இந்த நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய ஓசியான எமோட்டுகன். ஸோ இது எல்லாம் 10 பொருத்தங்கள் உள்ளது. ஓசியில் தான் கொடுப்பாங்கன்னு 10 பொருத்தங்கள் உள்ளது. இதுவும் அதே தான், 10 பொருத்தங்கள் உள்ளது. ஸோ தேர்டு ஒன் தான் கைஸ் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம டீமன் சைடில் இப்போ திருப்பி ஒரு 2 சீசன் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் விட்ருக்கேங்க. ஸோ நியூ சீசன் வந்து அதெல்லாம் வந்துட்டு திருப்பி டீமன் சைடு கொலாபரேஷன் வர்ற மாதிரி வந்துட்டு லீக் வந்துருக்கு. டீமன் சைடு மட்டும் இல்லை, இந்த ஒன் பஞ்ச் மேன் ஆதி கதை ஒன்று இருந்துச்சுல்ல, அதையும் திருப்பி ரிட்டர்ன் விட போகிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பண்டில் பாருங்கள், ரொம்ப சூப்பர் மேன். அப்போ எல்லா கலரும் வந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. இது எனக்கு மண்ணில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப வருஷங்கள் நம்ம ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு ஒர்த்தான பண்டில் வரப்போகுது கைஸ். இந்த இது வந்துட்டு இது ஒரு ஃபுல் சூட் பண்டில் தான் கைஸ். மேலே பாருங்கள், ஹெல்மெட்டு எதையுமே குறைய சொல்ல முடியாது கைஸ். காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கிறதுக்கு எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது இதுதான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த காஸ்ட்யூம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது பிளாக் அண்ட் பிங்க்கு எனக்கே பிடிச்சிருக்கு கைஸ். நானே யூஸ்வலாக எல்லாரும் கை தான் ஊற்றுவேன். ஸோ எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த மண்டே பாருங்கள் கைஸ், இது சூப்பராக பண்ணியிருக்கேங்க கைஸ். கரீனா காரா, நீ வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஒரு அப்ரிஷியேஷன் நீ வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த இதில் 3வது பண்டில்னு இருக்கும். 3வது பண்டிலும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பிக்சல்ஸ்னால் இருக்குல்ல, பிக்சல்ஸ் மாதிரியே பண்ணியிருக்கீங்க. டேய், நீங்கள் 3மே நல்லா பண்ணால் காசு கொடுத்து வாங்குறவனே எதடா போய் வாங்குவான்? டேய், எனக்கே இது வாங்கணும் போல் இருக்குடா. ஸோ வந்து ஆனால் இல்லைக்க ஒன்றாவது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து பேசன் வரவில்லைன்னு கண்டிஷன், டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது. இப்போனா என்ன, ஆமாடா, நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த டேக் வந்து FF நைஃப் இருக்குல்ல. ஸோ அதான் புதுசாக வந்துட்டு இந்த இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டான ஸ்கின்னு இலக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. முக்கியமாக க்ளூவல் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த இதை பாருங்களேன், என்னமோ ப்ளூ பண்ணி ப்ரிசம் மாதிரியே வருது. இந்த க்ளூவலை பாருங்கள், சூப்பராக இருக்குது கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நாள் கழித்து, அதாவது இதெல்லாம் கம்பைண்டாக வரப்போகுது. ஏதாவது ரொம்ப நாள் கழிச்சு கம்பைனான ஈவெண்ட். ஸோ இதுவும் ட்ரக் ஸ்கின்னும் நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட் போர்டும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறம் இந்த பேகு தான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், லெவல் 3 அது மாறிக்கிட்டே இருக்குது. அது இந்த ஷேப்பில் உங்களை இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஷேப்னா இந்த லெவல் 2க்கு இந்த ஷேப்பு எல்லாம் போகுது. லெவல் 1க்கு தான் இந்த ஷேப்பாக போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு
இங்கே இந்த பேக்கு எப்படியாச்சும் ஓசியில் கொடுத்தா நல்லாயிருக்கும் கைஸ். ஓசியில் கொடுத்தா ஈஸியாக நம்ம எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கலாம். அது ஒரு சூப்பராகவும் இருக்குது. லெவல் 3 எஃபெக்ட் தான் கைஸ் சூப்பராக இருக்குது. அது ஷேப் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா இந்த இதில் இருக்குன்னா இந்த டோக்கன்ஸ் வச்சு இல்லைக்க சிலதுலாம் ஃப்ரீயாக விடுவாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதாவது சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியாது எது ஃப்ரீயில் வரும் வராதுன்னு. ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தாங்க சொல்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு என்னென்னா 3மே கலந்து ஒரு ஈவெண்ட் ஒரு மாதிரி ஒன்றா வந்து விட்டுவாங்களான்னு வந்துட்டு தெரியல கைஸ். 3ம் கலந்து தான் விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சிங்கிளாக விட்டால் வந்துட்டு எவனும் வாங்க மாட்டான். ஸோ அதாவது 4 பண்டு வச்சா 1 பண்டு விடுறதுக்கே சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இல்லை 1 பண்டு மட்டும் வச்சா வந்து வாங்குவாங்களான்னு டவுட். ஆக்சுவலி எல்லா பண்டெலாம் வாங்குற மாதிரி தாங்க சரி. அதாவது டாப்பப்பே பண்ணாத பிளேயர் கூட வாங்குற அளவுக்கு சூப்பராக தான் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன இந்த ட்ராகன் இது வந்துருச்சு. நம்ம சொன்ன இப்போ சொல்கிற அப்டேட் எல்லாத்தையும் இப்போலாம் ரெகுலராக எல்லா வாட்டியும் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.